ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்கு புலமை பித்தன்ட்டு நான் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு அரை நொடி தான் பிரபாகரனை சந்தித்து இல்லைன்னு சொல்லு பாப்ப. நீ கலைஞர் நினைவு சின்ன வச்சா மண்டையை உடைப்பேன். நான் உள்ள போறேன், நீ ஓ மண்டையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன். ஐயா வீட்டு பக்கம் போயிட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம்னே. இன்னைக்கு வரைக்கும் சவாலுக்கு இல்லை. நாங்க குற்ற பரம்பரைன்னு சொன்னா அந்த குற்ற பரம்பரை வந்த ஆளுங்க இன்னைக்கு வழக்கறிஞரா வந்திருக்குன்னு சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான். நீ மலையாளி, ஓ மனைவி தெலுங்கு, திராவிட அங்கதான் இருக்கு. நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் உன் கட்சி. 4 பேர் தான் ஆட்டோல போக முடியும் கட்சியா? நீங்க அது ஒரு பெரிய கும்பல், பெரிய இவெல்லாம் ரவுடி போட்டாலும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட், ஜெயலட்சுமி, சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்காங்க. அவங்க சமாதியில் படுத்து கிடந்திருக்காங்க. தான் ஆதாரபூர்வமான செய்தி. சரியான ஆண்மகனா இருந்தா தமிழ் தேசியம் பெரியார் கொளுத்துனார், அது மாதிரி கொளுத்து பார்ப்போம். கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா? நான் இப்ப நேரம் எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்டா எல்லாருக்கும் மதுரையிலிருந்து வந்திருக்க மாதிரி தெரியும். நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடணும்ன்ற பயிற்சியை கொடுத்துட்டு அப்படியே நேரா சேகுவாரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சுருந்தாங்கன்னா சிங்கத்தை அடித்து அந்த கறியை வறுத்து சாப்பிட்டு வந்திருக்கேன். இப்படி நான் பேசினா என்னை நேரம் கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போவீங்களா, எங்கே கொண்டு போவீங்க? இங்கே தோழர் சொன்னாங்க, தோழி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. அவனுக்கு இவ்வளோ பெரிய ஏன் நான் அவனை கண்டித்து கூட்டத்தொடரே சொல்லணும்னு கேட்டால், தலைப்பவே சொல்லணும்னு கேட்டால், நம்மெல்லாம் யாரையெல்லாம் சந்தித்த இந்த திராவிட கூட்டம் ஒரு சாக்கடை. நல்லாவே தெரியுது சாக்கடை. அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்கு. ஆனால் தேவைப்படுது. இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறதா நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறது 2 கையும் காலும் கட்டின மாதிரி இருக்கு. அதாவது என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம பொள்ளாச்சி உமாவதி இருக்காரு, நம்ம விடுதலை ராஜேந்திரன் இருக்கிறாரு. தோழியர் உமா சொன்னாங்க நிறகுடம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலேயே பேரறிவாளர் எல்லாத்துக்கும் முன்னாடி 24 மணி நேரத்தில் கைது செய்து என்னதான் நான் எந்த மேடையிலும் சொன்னதில்லை. இவன் திராவிட என்ன கிழிச்சிச்சு, திராவிட என்ன செஞ்சிச்சுன்னு கேட்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது தான் என்னுடைய மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறேன். நீ பிரபாகரனும் உனக்கு சொந்தம் மாதிரியும் இங்கே பல பேர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது. நாங்கெல்லாம் பிரபாகரன் கூட இருந்தவங்க. முதல்ல மதுரை இடுகாட்டில் தான் அந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியில் 14 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க. அதில் நான் ஒரு ஆள். இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறோம்னு கேட்டால் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான். பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும், பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது. ஈழ போராட்டம் என்பதும் தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் ஊறிய உணர்வு, நம்முடைய இதயத்தில் ஊறிய உணர்வு. தேசிய தலைவர் பிரபாகரனை அரை நொடி புலமை பித்தன்ட்டு நான் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்து விட்டோம். வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு அரை நொடி தான் பிரபாகரனை சந்தித்து இல்லைன்னு சொல்லு பாப்ப. நீ பலமுறை நான் பேசுறேன், எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்கள, சொல்லு பாப்பா. நீங்க அவனை இவ்வளவு நேரம் பேச வேண்டியதில்லை. இதே கலைவாணர் ரங்கத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைக்கும் சபையாக ஒரு கருத்தாய்வு கூட்டம். நான் தற்செயலாக இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். பத்திரிகை பார்த்தேன், சீமான் கலந்து கொள்கிறாருனாங்க. நான் எந்த தயாரிப்பும் இல்லை. நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு. போனால் அவன் கலைஞர் நினைவு சின்ன வச்சா மண்டையை உடைப்பேன். நான் அப்படி எடுத்து உள்ள போகிறேன். நீ ஓ மண்டையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன். எதிர்த்தாப்புல எல்லாம் வந்திருக்கு காணொலியில் போகிறான். ஓ மண்டையை உடைக்கிறேன்னு நேரடியாக சொன்னேன். என்ன ஓடிட்டான். அதனால் இவன் அதே மாதிரி ஐயாவை சொன்னான். ஐயா சுபவியை பார்த்து சொன்னான். உடனே 24 நான் சொன்னேன், ஐயா வீட்டு பக்கம் போயிட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம்னே. இன்னைக்கு வரைக்கும் சவாலுக்கு இல்லை. அதனால் இப்போ ஐயா
இருக்கிறவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தில் அருள்மொழி வந்திருக்காங்க. தீவிரவாதம் கொள்கையில் கருத்து இல்லை. நான் கொஞ்சம் முரடை, கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடைங்க நாங்கள். அதனால் அவனுக்கு இப்படி போட்டு அவன் சொல்கிறான். இன்னைக்கு அவங்க வலைதளத்தில் போடுறாங்க. இவங்கெல்லாம் சீமான்ற பேரவே சொல்லாங்க. ஒரு காலகட்டத்தில் தயங்கினாங்க. இப்போ சீமானை கண்டித்து கூட்டம் போடுறாங்க. இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி. ஞானசேகரன் ஒருத்தர் கைது செஞ்சுருக்கோம். தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரமாக அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்திருக்கான். அது மாதிரி தான் நீ ஒரு ஆள் உன்னை எனக்கு உடைய கைது பண்ணியிருக்கு. நீ பெருமைப்பட்டுக்கிறதா? ஞானசேகரன் என்னைய சொல்லவே இல்லை. இதனால் பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இப்போ என்னைய சொல்லுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறதா? நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொன்னால் கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்கில் நம்முடைய முதல்வர் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்கள தரக்குறைவா பேசுறது, கள்ளத்தனம். விஜயலட்சுமி இந்த நம்முடைய மைனருக்கு தெரியும், பக்கத்தில் என்கிட்டே பேசினாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராக எனக்கு எடுத்துக்கிறேன். நாங்கள் நம்பிக்கை இல்லாதனால வர முடியாதுமான்னு சொன்னோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மேடை ஓட்டு சீமானை கிழிப்பதற்கு நான் தயார்னு சொல்றாங்க. அவங்க பேச வேண்டியதை கருத்தியல் படிச்சுட்டு, காரல் மார்க்ஸ் மூலதனத்தை படிச்சுட்டு, ஐயாவுடைய சிந்தனையை படிச்சுட்டு, எவ்வளவு கருத்து பட்டங்கள் ஒரு சாக்கடைக்காக நேரத்தை வீண் செய்யறது வேதனையா இருக்கு. ஆனா அவனை விட முடியாது. இப்படியே மேடை ஓட்டு பேசினா வடக்கம் தான் சொல்லுவான். தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு. நம்மளெல்லாம் இன்னைக்கு மனிதன். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். என்னுடைய பையங்க 2 பேரும் வழக்கறிஞர். ஐயாட்டா இன்னைக்கு வந்து வாழ்த்து பெற்றோம் ஆசிரியரை பார்த்து. நாங்கள் குற்ற பரம்பரைன்னு சொன்னா, அந்த குற்ற பரம்பரையிலிருந்து வந்த ஆளுங்க இன்னைக்கு வழக்கறிஞராக வந்திருக்குன்னு சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான். நீ திராவிட எங்க இருக்கு? திராவிட எங்க இருக்கு? மலையாளம், கன்னடம், துளுவம் இதான் திராவிடம். நீ மலையாளி, ஓ மனைவி தெலுங்கு, திராவிடம் அங்கதான் இருக்கு. உன்னுடைய திராவிட நல்ல விடுறான். காளிமுத்தண்ணே எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த அண்ணி மனோரி வேண்டியவர். அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. அதனால நீ பேசினா தாங்க மாட்டேன். கள்ளத்தனம் சொல்றியே. அந்த பொண்ணு நரம்பு பிடிக்க பேசுதே. காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற? நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற. என்ன பாதையை பற்றி தான் பேசுறிய? உனக்கு என்ன பாதை? உனக்கு நாக்பூர் பாதை. நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்கானா விட பெட்டி வாங்கிட்டு பேசுற. அதானே விஜயகாந்தை பத்தி நீ பேசின. அவர் கேப்டனா? அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டார், கேப்டன் கிடையாதுன்ற. இப்ப என்ன பேசுற? நேற்றைக்கு பேசுற நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே பார்த்தேன். அவர் மாதிரி ஒரு உண்மையான ஆள் கிடையாதுன்ற. தலைவர் கலைஞர் அவர்கள் 13 வயதில் புல்வில் கையில் கொடியேந்தி ஓடி வந்த இந்தி பண்ணை நாடி வந்த கோலை நாடு இதுவெல்லாம் போர் பண்ணி பாடிய தலைவர் கலைஞரை பேசுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? தந்தை பெரியாரை பேசுவதற்கும் திராவிட மாடலை பேசுவதற்கும் இன்னும் சொல்லணுமா? நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒரே வார்த்தை, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், டெங்கு விட மோசம் சொன்னாரு. இந்தியாவில் இருக்கிற சாமியார் பூரா அலர்னா. இதோட என்ன மாதிரி ஒரு பேச்சு நீ பேச பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பேச்சு எங்கேயாவது ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம். நம்முடைய தமிழகத்துடைய முதல்வரை பேசுறார். இம்பென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், நெருக்கடி காலம். திருமணமாகி 2 மாதம் 30 வயது இளைஞர் இந்தியாவிலே சிறையில் இருந்தாரு. சிறையில தானே போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி. அவங்க கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க. நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் உங்க கட்சி. 4 பேர் தான் ஆட்டோல போக முடியும். ஒரு கட்சியா நீங்க அது ஒரு பெரிய கும்பல், பெரிய இவெல்லாம் ரவுடி போட்டாலும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட இயக்கத்தை மோடி அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. மூதறிஞர் ராஜாஜி விடவா பக்தவச்சலம் சொன்னார், மூட்டை பூச்சி நசுக்கு மாதிரி திமுக நசுக்கும் சொன்னாரு. அதை விடவா? ஆனா சீமானை பொறுத்தளவில் ஃப்ராடுடைய மொத்த உருவம். நீ எங்கேயாவது நான் கராத்தே விளையாண்டேன், நான் வந்து எனக்கு பிளாக் பெல்ட்ன்றிய யார் கூட விளையாண்ட? ஓ நண்பர் யாரோ ஒருத்தர் சொல்லு.
யாரு கூட நீ நண்பரே இல்லையா உனக்கு? என்னை விட வயசு 2-3 வயசு கூட உனக்கு. இப்ப நான் பிரபாகரனை சந்தித்தேன், பிரபாகரனுடன் அரசியல் பண்றேன், பிரபாகரனுக்கு நாங்கள் மானசீகமாக இருந்ததுக்கு 1000 பேர் சாட்சி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஈழத்தில் இருக்கிறாங்க. ஈழ போராட்டம் அனைத்திலும் கலந்திருக்கும். சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார். நாடு முழுவதும் ரயில் மறியல் கலைஞர் அறிவித்தார். அன்றைக்கு மாணவரணி, நீ அப்போ வயசு என்ன, எங்க இருந்த, வயது என்னப்பா, எந்த போராட்டத்தில், ஈழ போராட்டத்தில் கலந்துகிட்ட? இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் மறியல் செய்தார். தூரத்துக்கு முன்னாடி நாங்க கைதாயிருக்கோம். 27 முறை ஈழ தமிழர்களுக்காக மட்டும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். இந்திய போராட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா தென்னிந்தியாவிலேயே முதலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA மேல பாஞ்சிருக்கு. இதெல்லாம் நாங்க தியாகமாக்குறதுல தமிழ்நாக பிறந்திருக்க என்னுடைய கடமையாக கருதுகிறேன். பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பெருமையாக ஏற்றுக்கிறோம். ஆனா நீ என்ன ஈழத்தில் என்ன போராட்டம் பண்ண, பிரபாகரன் போய் என்ன பேசின, என்ன சொன்னார் உன்ட்ட? எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்தினார்ல, உலகம் முழுவதும் வசூல் செய்தில, திரள் நிதி வசூல் பண்ண, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண? ஓ சொத்து என்ன? உன்னை நோண்டிட்டப்ப எடுத்துட்டான். எடுத்தா சென்னைக்கு வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட், ஜெயலட்சுமி, சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்காங்க. அவங்க சமாதியில் படுத்து கிடந்திருக்காங்க. ஆதாரப்பூர்வமான செய்தி. இவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இதான் ஆரம்பம். கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளராக இருந்திருக்கான். நீ பெரியார பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு நாங்க இனி எல்லா உண்மையும் சொல்றேன். கரகாட்ட கோஷ்டிக்கு தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஷ்டி அமைப்பாளர். அதை விட இன்னும் சொல்லவா, ஆதாரப்பூர்வமா சொல்றேன். அந்த கரகாட்ட கோஷ்டி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க. இவன் தண்ணி அடிச்சுட்டு வழிப்பறியில செயின் எத்திரிக்க ஒரு பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு. இவன் பெரியார பேசினா அதுக்கு ஐயா நான்லாம் உட்காந்து பேச மாட்டேன். இவனை பழைய திமுக இல்லை, பழைய திராவிட இயக்கம் இல்லை. நாங்கெல்லாம் எத்தனை பேரை விரட்டி இருக்கோம். இவனை மேடை ஏறி அடிச்சு விரட்டுனுங்க, அதுக்கு தயாராகனா இவனை பேச விடக்கூடாது. என் கருத்துல என்னன்னு கேட்டா, இவனுக்கு இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு பதில். இந்த சுடுகாட்டில் போய் அவங்க இருந்தக்கூடிய அந்த சுடுகாட்டில் போய் படுத்து கிடந்திருக்காங்க. எவ்வளவு மோசமான பேர்வழின்னு பாருங்க. அதனால கருத்தியல் அவனுக்கு தெரியாம இல்ல, பெரியாருடைய கருத்தியல் தெரியும். தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்கே ஒரு கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்க, இப்படி கூட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறான். தோழி ரூமா சொன்னாங்கல்ல, நீ பன்னீர்செல்வத்தை பெரிய பேன்ற, OPS திட்டு பார்ப்பான், எடப்பாடி பழனிசாமியும் சித்தப்பேன்ற. அவன் யாரை திட்டான் தெரியுமா? சாதியை சொல்லி சாதி பின்பலம் இருக்கக்கூடியவங்களை சித்தப்பாண்டுவான், பெரிய பாண்டுவான். ஐயா ராமதாஸ் என்னைக்கா திட்டு பார்ப்போம். அன்புமணி ராமதாஸ் சின்னையாவை திட்ட மாட்டான். OPS சித்தப்பா, எடப்பாடி பழனிசாமி பெரியப்பன், ஜான் பாண்டியன் என்னைக்கா திட்டு பார்ப்போம், மேடையில் பேச மாட்டேன். அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, கலைஞர் கலைஞர் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய பாதுகாப்பு அரண் கலைஞர் குடும்பம். ஆனா அவங்களை நீ ஜாதியா பார்த்து திட்டுற, யார் வருவான்னு நினைக்கிற? அதான உண்மை. நாங்க வருவோம், விடவே மாட்டான். நான் சொன்னேன், சுபவியடி ஐயா சாதாரணமா பார்க்கிற, அவருக்கு ஒரு ரோம விழுந்தோ வீட்டுக்கு வருவான். ஒரு கல்லுண்டா ஓ வீட்டில் 100 கல். நீ இந்த மிரட்டல் உருட்டல் பால் தக்கிறவா சண்டிரா, நீ அனுமதிக்க மாட்டேன், எச்சரிக்கை. பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்கான். இப்போ திராவிட மாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியும் ஆட்சி கொண்டு வரனால எங்களை மாதிரி எல்லாம் கட்டுப்பட்டுருக்கான். அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினைச்சுக்கிட்டு கள்ளத்தனம் சுமவியை தாக்குவேன், வா பாப்பா இந்த மேடையில சவால் விடுறேன், தொட்டு பார், சுமவியை எங்க வீட்டுக்கிட்ட போய் பாரு, அல்லது அவர்கிட்ட நின்று பாரு, பேசுற நீ வேணா காணொலியில ஒரு நேரம் மோதனம்ல. அதனால நீ இந்த மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் வச்சுக்க, வாழை சுருட்டி வச்சுக்க.
இது கொள்கை கூட்டம், இது காசுக்காக கூடுற கூட்டம் இல்லை. அவனுக்கு என்ன 8% ஓட்டு? காலங்காலமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு பிடிக்காம ஒரு 8% பேர் ஓட்டு போடுவான். இதான உண்மை. நீங்க நம்முடைய வைகோ பிரிஞ்சாரு, 8% ஓட்டு. விஜயகாந்த் 8% ஓட்டு. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிஞ்சார், 8% ஓட்டு. மாற்றாக மூன்றாவது அணி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 8% ஓட்டு விழுகும். இதுதான் அவனுக்கு. அதை கெடுக்கிறதுக்கு ஒரு தம்பி விஜய் வந்துட்டான். 2026 2026 இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறங்க. 1% ஓட்டு கூட சீமான் அணி வாங்காது, வாங்க விட கூடாது. போலி உருவங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு. சீமான் யார்? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்தில் இந்தியாவிலேயே 24 மணி நேரம் உள்ள 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்வது தமிழ்நாடு தான். அதுல என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்க? தமிழ்நாட்டில் தானே கோயம்புத்தூர்ல ஈசா மையம் இருக்கு. ஈசா மையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஈசா மையத்தில் நடு இரவுல பெண்கள் மையத்தை விட்டு வெளியே போறாங்க, ஆண்கள் துரட்டிட்டு வரான். பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்களே. சீமான் என்னைக்காவது பேசிருக்கியா? அண்ணாமலை வாய் துறக்கிறியா? எங்கேயா நடந்திருக்கு? அது மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல், அடித்தல், கூட்டல், குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கையை அப்படியே போட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதனால ஏதோ ஒன்று பேசணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பெரியார கூகுள்ல தேடிட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு, திராவிட இயக்கத்துடைய நெருப்பு, இனமான உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய நெருப்பு, மான மரியாதையை காக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு கிட்ட மோதாத. ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே, பெட்ரோல் டின்ன கையில் வச்சுக்க, தீக்குச்சியும் கையில் வச்சுக்கன்னு இருக்காரு. அன்னைக்கு அவர் சொன்ன நோக்கம் வேற. இப்ப நான்லாம் வச்சிருக்க ரெடி. சீமானுக்கு எச்சரிக்கை. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன? நீ இந்திய தேசியத்தை மோத போறியா? மோது. ஐயா கேட்டார்ல வாழ்க்கையில திராவிட நாடு அடைவோம். திராவிட நாடு கேட்டாரு. மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனித்தமிழ்நாடு கேட்டாரு. தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார், அண்ணா கொளுத்தினார், கலைஞர் கேட்டார். நீ என்னைக்காவது சரியான ஆண்மகனா இருந்தா தமிழ் தேசியம் பெரியார் கொளுத்தினார், அது மாதிரி கொளுத்து பார்ப்போம். கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா? நாங்க நடத்தாத போராட்டமா? பெரியார் நடத்தாத போராட்டமா? திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமா? சிறைச்சாலையா, வழக்குகளா? அதனால நடிச்சுக்கிட்டு இருக்கிறாமே, சும்மா மேடையில் வந்துக்கிட்டு இந்த பாதை அந்த பாதை. எந்த பாதை? உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போடா. நீதான் சுடுகாட்டில் எப்படி படுத்துக்கிறதுக்கு ஆதாரபூர்வமா சொல்லிட்டான் கரகாட்டக்காரன். அதனால சீமானுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை. நீ தொடர்ந்து தமிழகத்தில் சாதி தலைவர்கள் பூரா காலில் விழுகிற. சாதி தலைவர்கள் யாரும் விமர்சனம் பண்றது இல்லை. சாதியை ஒழிக்கக்கூடிய, மதத்தை ஒழிக்கக்கூடிய, RSS வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபவி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம், சந்திப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.